எப்படி ஒருத்தர்னால 5 லட்சம் புஸ்தகம் வாசிக்க முடியும்? அதுவும் அவர் 58 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருந்தார். சரி, இதெல்லாம் கூட ஓகே. காமமும் கடவுளும் எப்படிங்க ஒன்றாகும்? இவர் ரொம்ப மோசம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புளும், இன்னொரு பக்கம் ஓஷோ ஒரு மகான், ஓஷோ ஒரு கடவுள் அப்படின்னு ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸில் இருந்த கமெண்ட்ஸ் தான் நமக்கு போன பதிவில், ஓஷோவை பற்றின பதிவில் வந்திருந்தது. நிறைய பேர் கோவப்பட்டிருந்தீங்க, நிறைய பேருக்கு இவருக்கு ஃபேன் ஆகியிருந்தீங்க, இன்னும் நிறைய பேர் இவரை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இதே மாதிரி மிக்ஸ்டு தாட்ஸ் இருக்கிறது தான் ஓஷோவோடுதுமே. அவரே சொல்லியிருப்பார், இதை நான் சொல்கிறேன்னு நீங்கள் எதையுமே நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க, எனக்கு கிடைச்ச என்லைட்மெண்ட் உங்களுக்கும் கிடைச்சது அப்படின்னா அப்போ நம்புங்க, அது வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இன்றைக்கி ஓஷோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், டீச்சிங்ஸ் அண்ட் போன வீடியோவில் கேட்ட பல கேள்விகளுக்கான பதிலையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. குழந்தை ஆனா இல்லை பெண்ணா அப்படிங்கிறது குரோமோசோம்ஸ் தான் டிசைட் பண்ணும். எக்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஸோ ஃபர்டிலைஸ் ஆகிற ஸ்பெர்ம் எக்ஸாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். இதுவே ஒய் குரோமோசோம் ஃபர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீட்டஸ் அப்படிங்கிறது ஃபீமேலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 6 வீக்ஸுக்கு அப்புறம் தான் XY குரோமோசோம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாடி பார்ட்ஸ் டெவலப் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பேசிக்காகவே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயும் ஒரு பெண்மை தன்மை, இந்த ஃபெமினிட்டி அப்படிம்பாங்க தெரியுமா, ஒரு மென்மை தன்மை, இது எல்லாமே ஆண் குழந்தைகளுக்குள்ளே இருக்கும். பெண் குழந்தைகளுக்குள்ளேயும் ஆண்களுடைய இந்த ஆண்மை தன்மை, மஸ்குலானிட்டி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம யாருமே இதை செரிஷ் பண்ணுறதே கிடையாது. குழந்தையில இருந்து வளர்க்கும் பொழுதே ஆம்பளை பிள்ளைலாம் அழக்கூடாது, ஆம்பளை பிள்ளை வெக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியே வளர்த்துருவோம். அதனாலே அவங்களுக்குள்ளே இருக்க அந்த மென்மை தன்மை, பெண்மை தன்மைங்கிறது எல்லாமே அப்படியே கட் ஆஃப் ஆகிடும். பொன் குழந்தைகளை வளர்க்குறோம் அப்படின்னா பொண்ணு மாதிரி அடக்கமாக இரு, சத்தமாக பேசாத, மெதுவாக நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு மஸ்குலானிட்டியை நம்ம கட் ஆஃப் பண்ணிடுவோம். இப்படி இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பாய்ஸ்னாலே லாஜிக்கலாக மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் அப்படின்னா எமோஷனலாக மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸுமே இந்த லாஜிக்கல் அண்ட் எமோஷனல் திங்கிங் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ நம்ம எமோஷனலாக திங்க் பண்ணணுமா, லாஜிக்கலாக திங்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இந்த லவ் அப்படிங்கிற கான்செப்டே இருக்குது. 2 பேரை பார்த்து பேசி பழகி அவங்களுடைய லாஜிக்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணி வர ஒரு உறவு தான். ஆனால் இதை என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்தே இந்த லவ் அப்படிங்கிறது தப்பு, செக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. அது எல்லாமே இயற்கைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இயற்கையே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ இயற்கையில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆண் மயில் எதுக்காக தோகையை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு, குயில் எதுக்கு பாட்டு பாடுது, இது எல்லாமே அதனுடைய ஆப்போசிட் ஜெண்டர், அதனுடைய பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இவங்க போடுற எஃபர்ட்ஸ். இதுவே நேச்சர் பண்ணால் அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க, நம்மெல்லாம் பண்ண நேச்சருக்கு புறம்பானது அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 16 வயசில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, 50 வயசில் ரிட்டையர் ஆகி ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிறதே 30 வயசில் தான் நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது 50 வயசில் அவங்களால எப்படி ரெஸ்டிங் ஒரு மோடுக்கு போக முடியும்? இதில் வேறு இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜஸ் மாதிரி இந்த சோஷியல் மீடியாஸ் வேறு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஒருத்தவங்க தங்களுடைய வீக்னஸ், அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். இப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எமோஷனல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கேர்ள்ஸை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்ட்டு. அது உண்மையான ஒரு விஷயம் தான். நம்ம டைட்டானிக் படத்தில் கூட ரோஸ் பார்ட்டி ஆனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, பொண்ணுங்களுடைய மனசு ரொம்ப ஆழமானது, அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓஷோவும் அதே தான் சொல்கிறாரு, பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அவங்கள அதனால் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அவங்கள லவ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அடுத்ததாக ஓஷோ சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் அவேர்னஸ். இப்போ இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப அவேராக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது கூடவே டென்ஷனும் நமக்கு வந்துடும். ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம அவேராக இருக்கும்பொழுது டென்ஷன் அப்படிங்கிறது கூடவே வந்துடும். ஸோ ரைட் அவேர்னஸ் தேவை அப்படிங்கிறாரு. இந்த ரைட் அவேர்னஸ்னால் என்னென்னா, நம்ம அவேராகவும் இருக்கணும், அதே சமயம் டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கணும், ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கணும், நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்லையே, இது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. இப்போ நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம ஃபிசிக்கலாக ரிலாக்ஸாக உட்காந்துட முடியும், ஆனால் நம்ம மைண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டே இருக்கும், அங்கே என்ன நடந்திருக்கும், இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அது பாட்டுன்னு தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டே இருக்கும். நம்ம ஃபிசிக்கலாக ரெஸ்ட் ஆனாலுமே நம்ம திங்கிங் அப்படிங்கிறது ரெஸ்ட் ஆகாது. ஸோ ரைட் அவேர்னஸ் அப்படிங்கிறது தேவைன்னு சொல்கிறார். இது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டம், ஆனால்
ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுடைய மனசை நம்மளுடைய மைண்டை நம்மளால் சாந்தமாக்க முடியுங்கிறாரு. இதுக்குமே லவ் அப்படிங்கிறது தேவை. இப்போ இந்த லவ்னு சொல்லும் பொழுது நம்ம சாதாரணமாக இப்போ லவ்னும் பொழுது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற லவ் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மட்டும் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் பார்த்த சொல்கிறாரு, மெடிடேஷனை சொல்கிறாரு, யோகாவை சொல்கிறாரு, இது எல்லாத்தையுமே நேச்சரை சொல்கிறாரு, இது எல்லாத்தையுமே லவ் அப்படின்னு தான் அவர் டிஃபைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் மெடிடேஷன் கான்செப்டை ஓஷோ டீச் பண்ணுறாரு. நிறைய பேர் மெடிடேஷன் அப்படின்னு சொன்ன உடனே எஸ்கேப் ஆகி ஓடிடுவீங்க. ஆனால் இவருடைய மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ், ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி. முதல் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ப்ரீத்திங், அதுவும் நம்ம எக்ஸேல் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணணும். இந்த சேட் சாங்ஸ் கேட்குறது, இல்லைனா சவுண்டாக கத்துறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணணுமாம். ஹோ ஹோ அப்படின்னு கத்திக்கிட்டே ஜம்ப் பண்ணணுமாம். அதுக்கப்புறம் ஃபோர்த்து நம்ம ஸ்டாப் அப்படின்னு சொன்ன உடனே அமைதியாக ரிலாக்ஸ் ஆகிடணுமா. ஃபிஃப்த்துன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப், நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடணுமா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட்னால தான் ஓஷோ அப்படிங்கிறவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸ் ஆகுறாரு. நிறைய ஓஷோவினுடைய டீச்சிங்ஸ் பற்றி பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். அண்ட் இவரை பார்க்குறதுக்கு, இவருடைய கிளாஸஸ் டீச்சிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 15,000க்கும் குறையாத மக்கள் ராஜேஷ்புரத்துக்கு வந்திருந்தாங்க. அதே மாதிரி 5 lakh புக்ஸ் படித்தாருன்னு சொன்னோம் இல்லையா. புக்ஸுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் இருக்கும், அதில் ஸ்பிரிச்சுவல் ரைட் அப்ஸ் இருக்கும். அதை மட்டும் தான் அவர் படிப்பாராம். இதை ஃபாஸ்ட்டாக படித்து அண்டர்லைன் பண்ணுறது, நோட்ஸ் எடுக்கிறதுன்னு மாதிரி எல்லாம் பண்ணி இவர் ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருந்திருக்காரு. கற்பூரம் மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக புரிஞ்சுப்பாராம். அப்படி தான் 5 லட்சம் புக்ஸை இவர் படித்தாராம். இப்படி இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்த ஒரு நபர் எப்படி ஆனந்த் ஷீலா கிட்ட ஏமாந்து போனார், எப்படி அவங்க ஏமாத்துனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஓஷோவுக்கு ஆனந்த் ஷீலாவை ரொம்பவே பிடிக்கும். நிறைய முக்கியமான பொறுப்புகள், அஃபிஷியலான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆனந்த் ஷீலா கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தாரு. இவருக்கு அப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவலை பார்த்து டேக் ஓவர் பண்ணுறதே ஆனந்த் ஷீலான்னு கூட சொல்லியிருப்பார். ஆனந்த் ஷீலாவுக்குமே ஓஷோ அவங்கள ரொம்பவே பிடிக்கும். இப்போ என்ன ஆகுது, ஓஷோ கம்யூனிட்டியில் இருக்க சிலர் என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷனில் கம்பீட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா லோக்கல்ஸ் கூட நிறைய பிரச்சனைகள் இருந்தது அவங்களுக்குன்னு சொல்லி. எலெக்ஷனில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த லோக்கல்ஸுக்குள்ளே வர பஞ்சாயத்தெல்லாம் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனில் கம்பீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லோக்கல்ஸினுடைய ஓட்டிங் கவுண்ட் கம்மியாகணும் இல்லையா. இதனால் ஷீலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பயோ டெரர் அட்டாக்கே பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சாப்பாட்டில் விஷத்தை கலக்கிறது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஓஷோ என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே இவரே போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆனந்த் ஷீலாவை இவர் ஒதுக்கியே வச்சுடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களை ஆனந்த் ஷீலாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். ஷீலா 4.5 வருஷம் ஜெயிலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் ஆகுறாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 35 இயர்ஸ் கழிச்சு இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் இவங்களை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் எடுக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஓஷோவை ரொம்ப பிடிக்கும், இப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அண்ட் இப்போ நான் பண்ணது கூட சரியான ஒரு விஷயம் தான், நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஆனாலுமே நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாயிண்ட்ல இருந்து அதை ஜஸ்டிஃபையுமே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய இந்த ப்ரெசென்ட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து இந்த சமயத்தில் ஓஷோ ஆசிரமத்தில் இவங்க கூட ஒர்க் பண்ண ஒருத்தரை கல்யாணம் பண்ணி செட்டிலும் ஆயிட்டாங்க. அண்ட் ஓஷோனுடைய டீச்சிங்ஸை வச்சு தான் நிறைய தொகுப்புகளாக பண்ணி இவங்க புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 650 புக்ஸ் ஓஷோனுடைய டீச்சிங்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஓஷோவினுடைய சில கான்செப்ட்ஸ் மட்டும்தான். 650 புக்ஸை நம்ம படித்தோம் அப்படின்னா ஓஷோவை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அண்ட் இதுதான் ஓஷோவை பற்றின ஒரு சின்ன விஷயம். அண்ட் நீங்கள் போன பதிவில் கேட்டிருந்த நிறைய கேள்விகளுக்கான பதிலும் இந்த பதிவில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல பதிவில் பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.